ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி. இன்றைக்கி கேமராவை தூக்கிட்டு பக்கத்து வீட்டு பக்கத்தில் போயிட்டேன். என்னென்னா அங்கே மீசல் பாவு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு. உடனே கேமரா எடுத்துகிட்டு போயாச்சு. அது என்னென்னா பாசி பயிரில் கொஞ்சம் முளை கட்டினது. அது பக்கத்தில் போய் அவங்க மாமியார் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் காஞ்ச தேங்காய், பல்லாரி, தக்காளி இந்த மூணுமே அவள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா. இவங்களோட சமையல் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், அவங்களோட கைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், நம்மளோட கைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க நமக்குள்ளதை விரும்புகிற மாதிரி நமக்கு அவங்களோட விருப்பம் ரொம்ப இருக்காது. அதுலேயே பார்த்தோம்னா ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம சமையல் அதிகமாக விரும்புவாங்க. மெயினாக மராட்டிக்காரங்களுக்கு பிடிக்கும், மும்பையில் இருக்க எல்லாத்துக்குமே ஓரளவு பிடிக்கும். ஸோ கொஞ்சம் அந்த பயிரை ஒரு 3-4 விசில் விட்டு அதை கொஞ்சம் அவிச்சாச்சு. பக்கத்தில் முழு மல்லி இருக்குல்ல, அதை கொஞ்சம் வறுக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தான் அந்த மீசல் பாவுக்கான அந்த கிரேவி மாதிரி ஒரு ஐட்டம் ரெடி பண்ணுறாங்க. இதை நான் கடையில் சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதில் உடனே வீடியோ எடுக்கிறது கிளம்பிட்டேன். அதே மாதிரி இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்காக இதை கற்றுக்கிறதுக்காக தான் நான் மெனக்கெட்டு வீட்டுக்கே போனது. எண்ணெய்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் இதில் கொஞ்சம் மசாலாலாம் இருக்குது. இந்த மசாலா எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்னங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியலை. ஏன்னா அதிகமாக ஹோம்மேடு மசாலா மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணால் இதை கொஞ்சம் அந்த பொன்னிறமாக அந்த வறுத்து அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டே இருந்தால் அதிகமாக இவன் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்கிறாள். அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் இடையில அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவள் நிறைய வெரைட்டியான டிஷ் எல்லாமே பண்ணுவாள். மெயினாக மராட்டிக்கான டிஷ் ஏதாவது இருந்தால் அவட்ட நம்ம போகலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை நல்லா துண்டு துண்டாக வதக்கி அதையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அவங்க வதக்கிட்டே இருந்தாங்க. நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். மிஞ்சி போனால் அவள் சமையல் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இது பண்ணுறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பாவு கடையில் வாங்குறதுனா அது ரொம்ப ஈஸி தான் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவளுமே என்னோட வீடியோ பார்ப்பா. அவளுக்கு நான் பேசுகிறதெல்லாம் புரியாதான். பட் கமெண்ட்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் போட்டால் அவளுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு மராட்டிக்காரங்களுக்குள்ளே என்ன டிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் போடுங்க. அவள் என்றைக்கு டைம் கிடைக்குதோ அன்றைக்கி பண்ணானா கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் செகண்டு தனியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா. இது அந்த பாவு கூட அந்த மீசல் பாவு இருக்குல்ல, அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு லாஸ்ட்டில் இவங்க வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெங்காயத்துக்கு இது ரொம்ப குட்டி குட்டியாக செஞ்சுருந்தா அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும்னா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளியும் கரெக்டாக கொஞ்சம் வசங்குற மாதிரி இருந்த பிறகு தான் அதை எடுத்தேன். ஏன்னா இதையெல்லாம் இனிமேல் அடுத்து அரைக்கணுமா. எப்போவுமே அந்த சூடாக இருக்க மூச்சில் அரைச்சா சரிப்பட்டு வராது. அதனால் ஆறுன பிறகு தான் அரைக்கணும்னு சொன்னால். ஸோ நம்ம அவங்களோட டிப்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். அப்புறம் சும்மா பேருக்கு லைட்டாக மிளகாத்து 2 மிளகா லைட்டாக சும்மா 2 பிச்சு நார்மலாகவே போட்டுட்டேன். ஏன்னா நாங்கள் உரப்புலாம் வேறு பொடி சேர்ப்பேன். அதனால் எனக்கு மிளகாய் இதில் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை அப்படின்னா. அப்புறம் 15-20 வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் சின்ன பீஸில் எடுத்து அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்தால அடுத்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. சைடில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாமே குட்டி குட்டி பீஸாக தான் கட் பண்ணிப்பாங்க. நிறைய பார்த்தோன்னா அவங்க நார்மலாக அந்த வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக தான் வைப்பாங்க. அதான் நார்மலாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்போவுமே சாப்பாட்டில் கொஞ்சம் லெமன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அதை அதிகமாகவே அவங்க சேர்ப்பாங்க. அதே மாதிரி மோருங்கிற ஒரு ஐட்டமும் அவங்களுக்குள்ளதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நல்லா மினிமமாக வச்சு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இஞ்சியெல்லாம் தோலோடே கட் பண்ணிட்டா. தோல்லாம் எடுத்த மாதிரியே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களோட டிஷ் எப்பவும் கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். இதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் அரைக்கிறதுக்காக தான் அவள் எடுத்து வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கே இந்த டிஷ் மறந்தே போச்சு. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்க முச்சில் எடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன போட்டாங்க ஞாபகமே இருக்காது. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்க அந்த இஞ்சி அப்படியே உள்ளே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தாலும் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த காஞ்ச தேங்காய்லாம் வதக்கி வச்சுருந்தாங்களா, அதை ஃபஸ்ட்டு நல்லா ஓரளவு நெய்யை கொஞ்சம் அரைச்சி எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாமே இதில் நான் என்னென்ன டிஷ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. என்னை பற்றி இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் தக்காளி, பல்லாரி இது எல்லாமே நிறைய சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்துக்கோங்க.
அதே மாதிரி இந்த பாசிப்பயிரில் வந்து லைட்டாக மஞ்சள் போட்டு வந்து அவிச்சிருக்காங்க. 2வது மறுபடியும் அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு தனியாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா மைய அரைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவி மாதிரி பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் போல். ஆனால் அவள் பண்ண முடிச்சு நிறைய இது வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக வந்து இந்த புளிக்குழம்புலாம் வைப்பாங்களா ஊர் சைடில், அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. அப்படி தானா, ஆனால் அதுக்குள்ளே வந்து மிக்சர் போட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மீசல் மசாலா அப்படிங்கிறது ஒன்று இங்கே கிடைக்கும் பேக்கெட்டாக. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தது, கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாலாம் அவங்க அம்மா வீட்டிலேயே செய்வாங்களாம். ஸோ நான் வந்து பூனாலேருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னால், இது நிறைய வந்து எங்கள் அம்மா வீட்டிலே எனக்கு பண்ணது. இதெல்லாம் தேங்காய் அதில் வந்து கொஞ்சம் வறுத்தது, அப்புறம் வந்து நிறைய பொருள் வச்சு பண்ணது. அப்படின்னா கொஞ்சம் மல்லிப்பொடி அப்படி தேவையான எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டா. ஃபஸ்ட்டு வந்து அவள் எல்லாத்தையுமே வந்து அளவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுறா. அதுக்கப்புறம் வந்து அது எப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுறது. அப்போ தான் நான் நினச்சேன், நம்மளுக்கும் வந்து ஊர்லேருந்து நம்ம அம்மாலாம் குழம்பு பொடி எல்லாமே திரிச்சு தருவாங்களா. அதுமாரி நானும் ஊர்லேருந்து வந்தேன்னா புளிக்குழம்பு இந்த மெயினாக வந்து அந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கேருந்து மசாலாலாம் அம்மா திரிச்சு தருவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஓடும். அதனால் நான் எனக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். அப்போ நமக்கு கொஞ்சம் நம்ம அம்மாவோட ஞாபகம், நம்ம ஊர் ஞாபகம் வந்து கொஞ்சம் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அதிகமாக கடுகே போட மாட்டாங்க. கடுகு போடாமல் ஸ்டார்டிங்கில் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. நான் நினச்சேன் இப்படி தான் தாளிப்பியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதான் போடுவோன்னா. அப்புறம் மசாலா தான் போட்டா. கொஞ்சம் மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தா டைமில் ஹோம்மேடு மசாலா அந்த எல்லா மசாலாவும் போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து கலக்கி எடுக்கா. நல்லா பார்த்திங்கன்னா பாருங்கள், தோசை கரண்டி தான் அவள் யூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த தேங்காய் மல்லி இதெல்லாம் வறுத்து வச்சாலும் அந்த பொடியை போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுறா. இதையே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து சுண்டை காய்ச்சின மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் அடிக்கடி வந்து அதை கிளறி விடணும் அப்படின்னு சொன்னால். அதேமாதிரி வந்து கொஞ்சம் மினிமமில் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு தான் இதை வந்து செய்யணும். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த வேலை அப்படின்னு சொன்னால். மெயினாக வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே இங்கே இருக்க எந்த ஒரு சாப்பாடு ஐட்டமும் வந்து அதிகமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் காலப்போக்கில் வந்து அவங்களுக்கு அது மாறிடும். ஆமாம், இங்கே உள்ள டிஷ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சாப்பாடு எல்லாமே இங்கே உள்ள முறைகளை மாற்றிக்கிடுவாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா மக்களுமே வந்து ஓரளவு நிறைய உரப்புகள் உள்ள ஐட்டத்தை வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க சாப்பாடுலேயும் அவங்க கொஞ்சம் ஓரளவு வந்து உரப்பு சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண, நல்லா தக்காளி, பல்லாரி, இஞ்சி, வெள்ளைப்பூடு அதையெல்லாம் சேர்த்தது இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் போட்டு அடுத்து வந்து கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் நல்லா அந்த பக்குவம் வர வரைக்கும் அவங்க வந்து கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியல, மராட்டி மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்ட்டு. பட் இவங்க வந்து நம்ம வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாது. இவங்க வேறு ஸ்டேட்காரங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட பழகுனாங்கன்னா அப்படி ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, ரொம்ப பாசமாக கூட இருப்பாங்க. நான் கூட நினைப்பேன், நம்மளை தமிழ்நாட்டிலாம் நம்ம வந்து மற்ற மக்கள்லாம் வந்தாங்கன்னா திட்டுறாங்களே, அதே மாதிரி இவங்களும் நம்மகிட்ட அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைப்பேன். பட் இது வரைக்கும் பக்கத்து வீட்டில் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததே இல்லை. அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மராட்டி ஃபேமிலி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃபஸ்ட்டு வாட்டி பக்கத்துலேயே இருந்து எப்பவும் பார்த்துட்ருக்க ஒரு ஃபேமிலி அப்படின்னா இவங்க தான். அதே மாதிரி ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கிறதுன்னு பார்த்தா இவங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. உணவு பழக்கம் வேணால் வேறு இருக்கலாம், மொழி வேணால் வேறு இருக்கலாம், மற்றபடி வந்து நம்ம எல்லோரும் ஒரே ஆட்கள்லாம், இந்தியா தான். ஸோ அதனால் வந்து மொழியால் வந்து யாருமே யாரையும் பிரிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து கொஞ்சம் வெந்நீர் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து சால்ட் எல்லாம் சேர்த்துட்டு அந்த வெந்நியை தான் தூக்கி வந்து இதில் ஊற்றணுமா. நம்மளை மாதிரி பச்சை தண்ணிலாம் நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் கொதிக்க வச்ச வெந்நீர் இருக்கலாம், அதை தான் தூக்கி ஊற்றுவோன்னா கொஞ்சம் நல்லா வந்து அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் அந்த வெந்நீர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் கடந்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டா. ஏன்னா வந்து அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன அவிச்சு வச்சு அந்த பாசிப்பயிறு இருக்குல்ல, அதை வந்து எடுத்து வந்து இதுக்குள்ளே வந்து போட்டாச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு இப்போ பார்க்க நமக்கு கட்டியாக இருக்குல்ல. இதுக்கப்புறம் வந்து இவன் நிறைய தண்ணியை ஊற்றிடுவா. அதுக்கு தான் அந்த தண்ணி எல்லாம் கொதிக்க வச்சுருக்கா. ஓரளவு வந்து அவங்களுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கனால கொஞ்சம் அதிகமாக தான் அவள் வச்சுருந்தா. அதே மாதிரி இது வந்து அவங்க சும்மாவே டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்களாம். அதிகமாக வந்து இது நார்மலாகவே குடிப்போம் அப்படின்னு சொன்னால். அதிகமாக வந்து எந்த ஒரு பொருளையும் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க.
ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து வெந்நீர் ஊற்றினான்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் மறுபடி கூட கொஞ்சம் இருக்க வெந்நீர் தூக்கி ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தோம்னா நல்லா தண்ணியாக தான் இருக்குது. அதே மாதிரி இதை வந்து நான் ரொம்பலாம் வற்ற வைக்க மாட்டேன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து குறைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்டிப்பாக வந்து அடுப்பில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து மல்லி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரளவு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும். இதோட வந்து எங்களோட சமையல் முடிஞ்சுது. இதை வந்து ஒரு கிண்ணியில் ஊற்றிட்டு மிக்சர் இருக்கும், மிக்சரை போட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு பக்கத்தில் பாவை வச்சு சாப்பிட்டு முடிக்கிறது தான். அதே மாதிரி அவள் மிக்சர் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே உள்ள மிக்சர் வந்து கொஞ்சம் வந்து உப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அதனால் எனக்கு வந்து இந்த கிரேவிக்குள்ளே போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மும்பையில் மகாராஷ்டிராவில் உள்ள வித்தியாசமான டிஷ் அதெல்லாம் எப்படி பண்ணலாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த டிஷ் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி.